ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் vlog தாங்க நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இங்கே இப்போ சம்மர் முடிஞ்சு ஃபால் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சம்மர் அப்போ போட்ட மிளகா செடிலாம் நல்லா வளர்ந்துருக்கு. ஆனால் தக்காளி செடி தான் வளர்க்கும் போல அவ்வளவா வரல. ஃபால் அப்போ இங்கே இந்த மாதிரி சாமந்தி செடி தான் வளர்ப்பாங்க. மம்ஸ்னு சொல்லுவாங்க. அட்லீனா ஸ்கூல்ல சேல் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கதான் வாங்கினோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் சாண்ட்விச் அப்புறம் எக் பாயில் தாங்க பண்ணேன். சாண்ட்விச் பண்ண அப்புறம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இந்த சிக்கன் சாண்ட்விச் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கும் ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும். அப்புறம் மதியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அவியல் அண்ட் ரசம் தாங்க பண்றேன். அவியலுக்கு இப்படி காய் எல்லாமே ஒரே சைஸ்லயே கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயிலேயே வெஜிடபிள்ஸை சாட்டே பண்ணிட்டு 1/2 கப் தண்ணி, கொஞ்சம் புளி, அப்புறம் சால்ட் போட்டு வேக வைக்கணும். காய் எல்லாமே வெந்த அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 கப் தேங்காய், 3 பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸா அரைக்க கூடாது, கொஞ்சம் கொரப்பதாங்க அரைச்சி சேர்த்துக்கணும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில கடுகு அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு சேர்த்துக்கணும். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கடைக்கு வந்துட்டோம். இங்க மோஸ்டா எல்லாருமே வீக்கெண்டே ஷாப்பிங் போயிட்டு கிராசரிஸ் எல்லாம் ஸ்டாக் பண்ணுவாங்க. இந்தியன் மார்க்கெட்ல நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ் அப்புறம் அரிசி பருப்பு எல்லாம் வாங்குவாங்க. அப்புறம் காஸ்கோ, சாம்ஸ்னு பெரிய கிராசரி ஷாப்ஸ் இருக்கு. மோஸ்டா எல்லாருமே மெம்பர்ஷிப் கார்டு வாங்கி வச்சிருப்பாங்க. நம்ம அங்கதான் போக போறோம். இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பல்கா தாங்க வச்சிருப்பாங்க. சிப்ஸ் பேக்கெட் எல்லாம் கூட பெருசு பெருசா தான் இருக்கும். ஃபேமிலி பேக்கா தான் இங்க இருக்கும். எதுவுமே சின்ன பேக்ல நம்மளால பார்க்க முடியாது. அப்புறம் நம்மளுக்கு இந்த ஷாப்ல இப்படி சாம்பிள்ஸ் கொடுப்பாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்குற மாதிரி. ஸோ கிட்ஸுக்கு இங்க வர்றதுக்கு ரொம்பவே ஃபன்னா இருக்கும். இங்க கிளாத்திங் செக்ஷனும் இருக்கு. அப்புறம் டெய்ரிக்கு பாத்தீங்கன்னா தனியா ஃபுல் ஏசியோட வச்சிருப்பாங்க. மோஸ்டா இங்க வந்து மில்க் அப்புறம் எக்லாம் வாங்குறது வந்து லாபமா இருக்கும் நம்மளுக்கு. இது கோகனட் வாட்டர் ஒரு பேக்ல வந்து 3 வச்சிருக்காங்க. நம்ம ஊர் மாதிரி டேஸ்டாலாம் இருக்காது, ஏதோ ஓகேயா இருக்கும். அப்புறம் செரி சீசன் முடிஞ்சதாலதான் இந்த கலர்ல இருக்கு. நான் ஆல்ரெடி செரி பிக்கிங் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் பாருங்க. மோஸ்டா இந்தியாவுக்கு டிராவல் பண்றவங்க இங்க இருந்துதான் சாக்லேட்ஸ், டேப்லெட்ஸ், நட்ஸ் அப்புறம் பெரிய பிஸ்கெட் டின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் இந்த ஷாப்ல வந்து சீசனல் டெக்கர்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். ஸோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு டீ பஜ்ஜிலாம் போட்டு இங்க பக்கத்துலேயே ஒரு 20 மினிட்ஸ் டிரைவ்ல இண்டிபெண்டன்ஸ் டே ஃபயர் ஒர்க் ஷோ போட்டிருக்காங்க. அதைதான் பார்க்க போறோம். இங்க இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு தாங்க இப்படி ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். இல்லைன்னா திவாலி அப்போ கோயில்ல பட்டாசு வெடிக்க பெர்மிஷன் கொடுப்பாங்க. அமெரிக்கன்ஸ்ல ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்டு அந்த டே ஃபுல்லாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்புறம் இங்க சேஃப்டிக்கு வந்து போலீஸ் எப்பவுமே ரவுண்ட்ஸ்லயே இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த பயமும் இருக்காது.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.